உன்ன மாதிரி ஒரு ஆயாக்காரி இருக்கும்போது மாப்பிள்ளைக்கா பஞ்சம். கேள்விப்பட்டிருக்கியா ஒரு பழமொழி? தண்ணி துறையில ஆயாவை பார்த்துட்டா ஊட்டாண்ட வந்து பொண்ணை பார்க்க வேண்டாம்னு. உன்னை எத்தனை பேர் எத்தனை வாட்டி தண்ணி துறையில பார்த்திருப்பாங்க. இந்த பொண்ணை வேலை போகாது. கல்யாண விஷயம்டா. நான் வியாபாரம் சொல்றேன். இது வாழ்க்கை பிரச்சனை. வாழ்க்கைங்கிறது எப்போதுமே மேல் நோக்கி போகணும். இன்னைக்குமே ஏறவனுக்கு ஏணினது முதல் படி, இறங்குறவங்களுக்கு அதுதான் கடைசி படி. உன்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் கடைசி படி. அடுத்தப்புறம் நேரா தரைக்குள்ள போறேன். என்னடா சொல்ற? வாய மூடுறா. வாய மூடிட்டு எப்படி சொல்றது? இந்த வயசுல ஏன் இப்படி ஒரு புத்தி? நீ சொல்லுவேடா சொல்லுவே. பழுத்த மட்டை உழுந்தா குருத்து மட்டைக்கு கொண்டாட்டமா? பழுத்துட்டேன், உழ குருத்திருக்கு, கொண்டாட்டுவேன். ஏன்டா என் வயிற்றுல கொட்டிக்கிறேன்? கண்ணனுக்கு இவரை கட்டி வைக்க முடியலையேன்னு நினைச்சு நான் கால் ஒடிஞ்சு போய் நிக்கிறேன். கால் ஒடிஞ்சு நிக்கிறீங்களா? சரியா ஒடியில போட்டிருக்கு. ஒரு கம்பு கொண்டா. எப்ப விளையாட்டுதான் இவனுக்கு. ஏன் சும்மா புறம்பிக்கிட்டு என்ன வளர்ந்துறீங்க? இல்ல இவ்வளவு போதும். எனக்கு ஒரு உதவி செய்யா? என்ன? அடே தண்ணி கொண்டு வாடி. எனக்கு வேண்டாம். எனக்குடா. நான் நிக்க கூடாதுன்னு நேரடியாவே சொல்லுங்களேன். ஒரு பொண்ணு மேல பழிய போட்டு ஒரு அவதூறு கதை கட்டி விட்டுறோம். 100 ரூபா கொடுத்தேன். ஒரு பொண்ணு மேல பழிய போறதுக்கு 100 ரூபாயா? போறாதா? 200 ரூபா தரண்டா. நேர தேனூருக்கு போய் அங்க ஓதுவார் பொண்ணு வள்ளி இருக்காள்ல, அவ மேல அவன் நடத்த கட்டவான்னு கதை கட்டி விட்டுட்டீன்னா இந்த கல்யாணம் நின்னுடும். எனக்கு வேண்டியது அவ்வளவுதான். என் கதையால ஒரு பொண்ணு கல்யாணம் நிக்குது. எனக்கு 200 ரூபா வருதோ? வரக்கணும் இல்ல அங்கேயே வச்சிருக்கிய இருக்கா? இருக்குடா. கவலைப்படாத, காட்டுறேன் கதைய. வள்ளிக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்த்து விடுறேன். ஐயா கவிஞரே, இங்க வாங்க. எண்ணி பாத்துட்டீங்களா? எண்ணி பார்க்காம நான் எந்த காரியத்திலுமே இறங்குறதில்லம்மா. நேரா தேனூருக்கு போக போறீங்க. அந்த பொண்ணு மேல கதையை கட்டி உடனே கல்யாணத்தை நிறுத்த போறீங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக கை நீட்டி பணம் வாங்கினீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக எங்க அம்மா 200 ரூபாய் தானே கொடுத்தாங்க. நான் 300 ரூபாய் கொடுக்குறேன். கல்யாணத்தை நடத்துங்க. இதே பணத்தை உங்க அம்மா இன்னொருத்தர்கிட்ட கொடுத்திருந்தா காரியம் முடிஞ்சிருக்கும். ஆனா நான் காரணத்துக்காக வாங்கியிருக்கம்மா. இத வச்சுக்க. உங்க அம்மா கொடுத்த பாவ பணத்தை நீங்க வச்சுக்க. குருவி கூட்டுல கல் எடுத்தடிச்சு கலைக்கிறோம் நான் இல்லம்மா. எது எப்ப செய்யணுங்கிறது எனக்கு தெரியும்.